இரும்பு சத்து குறைவதனால் சர்க்கரை நோய் ஏற்படலாம்னு சொன்னா நம்புவீங்களா? உண்மைதாங்க. ரீசெண்டா ஒரு ரிசர்ச் பேப்பர் படிச்சேன். அதுல ரத்தத்துல இரும்பு சத்து குறைவதனால நம்மளுடைய உடல் உழைப்புன்னு சொல்லக்கூடிய எக்ஸசைஸ் கெப்பாசிட்டி குறைஞ்சு போகுது. இதனால ஏஎம்பி ஆக்டிவேட்டட் கைனேஸ் ஆக்டிவிட்டி குறையுது. கடைசியா இதை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ல போய் நிறுத்துது. எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? இதனால டைப் 2 டயபெட்டிஸ் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னாங்க, நம்ம ரத்தத்துல இரும்பு சத்து குறைஞ்சு போச்சு அப்படின்னாங்க ஹீமோகுளோபின் குறையும். ஹீமோகுளோபின் தான் நம்ம இந்த எக்ஸசைஸ் பண்றப்ப தசைகளுக்கு தேவையான அந்த பிராணவாயுன்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜனை எடுத்துட்டு போய் கொடுக்குதுங்க. இந்த ஹீமோகுளோபின் குறைஞ்சு போறதுனால இந்த எக்ஸசைஸ் கெப்பாசிட்டி குறைந்து போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம என்னன்னாங்க, நம்மளுடைய உடல்ல இரண்டு வகையான கொழுப்பு செல்கள் இருக்கும். ஒன்னு ஒயிட் அடிப்போஸ் டிஷ்யூ, இரண்டாவது பிரவுன் ஃபேட் இல்ல பிரவுன் அடிப்போஸ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரவுன் ஃபேட்டை நம்ம பர்ன் பண்ணாதான் நம்ம உடம்புக்கு தேவையான உஷ்ணம்னு சொல்லக்கூடிய இந்த ஹீட் கிடைக்கும். ஆனா இந்த ஒயிட் ஃபேட்டை பர்ன் பண்ணும்போது நமக்கு அந்த கலோரிகள் தான் கிடைக்குங்க. இந்த ஒயிட் ஃபேட்ல இருந்து பிரவுன் ஃபேட் கன்வர்ஷனுக்கு இந்த இரும்பு சத்து தேவை அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த இரும்பு சத்து பற்றாக்குறையா இருக்கிறதுனால இந்த கொழுப்புகள் அதிக அளவு இந்த ஒயிட் அடிப்போஸ் டிஷ்யூவா தான் இருக்கும். இதுவும் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை அதிகரிக்கலாம்னு சொல்றாங்க. உங்களுக்கு உணவுல இரும்பு சத்து இருக்கிற மாதிரி சத்து நிறைந்த உணவுகள் அதிகமா சேர்த்திக்குங்க. இது பற்றாக்குறையா இருந்தா கூட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஏற்படலாம்.